அப்போது கணக்கில் நான் ரொம்ப மோசம். அதனால என் பெற்றோர்கள் கொஞ்சம் வருத்தத்தோட இருந்தாங்க. நான் அத பெரிய பொருட்டா நினைக்கவே இல்ல. நாட்கள் சென்றுகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என் அம்மாவுக்கு அவள் அறிமுகம் கிடைச்சது. அவ பேரு மகேஸ்வரி. என் அம்மாவின் தோழியின் மகள். திருமணமாகாத பெண். மகேஸ்வரி கணக்குல புலி. அவளது அம்மா எனக்கு டியூஷன் எடுக்குமாறு கேட்டிருக்கிறா. அவளும் சரின்னு ஒத்துக்கொள்ள என்ன அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சா. அவ அந்த ஊர்ல வசதி படைச்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். வீடு கடல் போல இருந்துச்சு. என்ன மாடிக்கு செல்லுமாறு அவளது அம்மா சொன்னாங்க. நானும் சென்றேன். அங்க இருந்த ஹால்ல அவ தேவதை போல அமர்ந்திருந்தா. எனக்கு என்னுள் நேர்வது காதலான்னு பிரிச்சு பார்க்க முடியல. ஒரு இனம் புரியாதது. அங்கு சென்று அமர்ந்தேன். முதல் நாள் ஒன்னும் பெருசா கணக்க பத்தி பேசல. என்ன பத்தியும் அவளை பத்தியும் மாறி மாறி பகிர்ந்துகிட்டோம். நாளை முதல் பாடத்தை துவங்கலான்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பினேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில விளையாட வெளியே செல்லலான்னு கிளம்பினேன். ஆனா என் அம்மா டியூஷன் செல்லுமாறு அனுப்பி விட்டாங்க. நானும் வேண்டா வெறுப்பா போனேன். நான் சற்று மூட் அவுட்டாக இருப்பதை கண்டு என்னன்னு கேட்டா விளையாட போனேன். ஆனா அம்மா இப்படி இங்க அனுப்பிட்டாங்கன்னு சொன்னேன். உடனே அவ அவ்வளோதானேன்னு சொல்லி அவ ரூமுக்கு அழைச்சு சென்றா. பிளே ஸ்டேஷன் இருக்கு, வா விளையாடலான்னு சொன்னா. எனக்கு ஒரே சந்தோஷம். இருவரும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பிறகு படிக்க துவங்கணும். நாட்கள் போக போக நாங்க இருவரும் நல்ல நண்பர்களானோம். என்ன படிக்க சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டா. ஆகவே நானும் படிக்கும் நேரம் படிச்சுட்டு விளையாடும் நேரம் விளையாடினேன். அனைவரும் ரொம்ப சந்தோஷம். என் அம்மா மகேஸ்வரிய சென்று பார்க்க அவளுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்லி அனுப்பி வச்சா. நானும் அங்கு சென்றேன். அவளை கூப்பிட்டேன். வீட்டுல யாரும் இல்லாதது போல இருந்துச்சு. உள்ள சென்று கிச்சன் பக்கம் போனேன். அங்க அவ இருந்தா. ரிசல்ட்ட பத்தி சொன்னேன். ரொம்ப சந்தோஷம்னு எனக்கு ஒண்ணு கொடுத்தா. ஒன்னும் சொல்லாது புன்னகிச்சா. நானும் ஹால்ல அமர சொன்னா. நானும் போய் அமர்ந்தேன். பின்னர் அவளும் வந்து அமர்ந்தா. அப்புறம் என்ன சார் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, இனிமே கண்டுக்க மாட்டீங்க. அப்படிலாம் இல்ல, நீங்க தான் சொல்லி தரணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொல்லி தந்துட்டா போச்சு. சரி, நல்ல மார்க் எடுத்திருக்க, ட்ரீட் கொடுன்னு சொன்னா. நான் என்ன வேணும்னு கேட்டேன். அவ ஒன்றும் சொல்லாது யோசிச்சா. பின்னர் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சிரிச்சா. நான் மீண்டும் என்னன்னு சொல்லு, நான் தரேன்னு. சற்று யோசிச்சவ அப்புறவான்னு என்ன அவ கூட கூட்டிட்டு போனா. உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டா. நான் ஆமான்னு சொன்னேன். நான் கேக்குற விதம் வேறேன்னா. நான் ஆமா உன்னை பிடிக்கும்னு சொன்னேன். அப்பதான் சற்று எனக்கு தெரிஞ்சுது அவ ஏதோ சொல்ல வரான்னு. நான் வரும்போது அது அவ்வளவா தெரியல. நான் அவற்றை சற்று நேரம் பார்த்துட்டே இருந்தேன். நான் ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சேன். உண்மைய சொல்லு, நீ வந்த நாள்ல இருந்து என்ன பாப்பத நான் பார்த்திருக்கேன், உண்மைதானேன்னு கேட்டா. நானும் ஆமா பார்த்தேன்னு சொன்னேன். சுபாஷ், நீ முதல்ல ஒரு பர்ஃபெக்ட் பொண்ணுடன் தான் பேசுறேங்கிறத மனசுல நினைச்சுக்கோ. அதன் பிறகு நாங்க பேசி மகிழ்ச்சியா இருந்தோம்.